வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாழைப்பழங்களை தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம எடுத்துக்கலாம். அது எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரிதான். வாழைப்பழத்தில் பொட்டாசியம், விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் B6 மற்றும் டயட்ரி நார் சத்து உள்ளிட்ட அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இதன் காரணமாக வாழைப்பழங்கள் ஊட்டச்சத்து மிக்க பழங்களில் ஒன்றாக இருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம போறதால நமக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படுமோ அதை எல்லாத்தையுமே வாழைப்பழம் கியூர் பண்ணும். ஸ்பெஷலாக நிறைய மருத்துவ நன்மைகளையுமே வாழைப்பழம் கொண்டு இருக்கு. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சிறந்த செரிமானத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம். வாழைப்பழங்களில் காணப்படக்கூடிய டயட்ரி ஃபைபர், குறிப்பாக பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரையக்கூடிய நார்சத்து வழக்கமான குடல் இயக்கங்களை ரெகுலர் போவல் மூவ்மெண்ட்ஸை ஊக்குவிக்குது. மேலும் வாழைப்பழங்களை தொடர்ந்து நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சாப்பிடும்போது சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், அஜீரணம், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை தடுக்கிறதோடு ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்தையுமே நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம். எனவே எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கெல்லாம் வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். ஜீரணிக்க எளிதானது வாழைப்பழம். அடிக்கடி செரிமான அசௌகரியம் ஏற்படுவர்களுக்கெல்லாம், சென்சிட்டிவ் ஸ்டொமக் பிரச்சனை கொண்டவர்களுக்கெல்லாம் வாழைப்பழங்கள் சிறந்தது. வாழைப்பழங்கள் எளிதில் ஜீரணிக்கக்கூடியதாக இருக்கிறதோடு வயிற்று கோளாறுகளையுமே எளிதில் சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ ஜீரணிக்க எளிதாக இருக்கிறதால ஜீரணம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது. ஸோ அந்த பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கியூர் பண்ணிக்கலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம வாழைப்பழங்களை எடுத்துக்கலாம். வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் காணப்படுகிறது. பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய வாழைப்பழங்கள் உள்ளிட்ட பல உணவுகளில் தவறாமல் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், அதிகரித்திருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த பொட்டாசியம் சத்து இருக்கும். அப்போ ஹை பிபியை நம்ம கண்ட்ரோல் பண்றதன் மூலமாக இதய நோய் மற்றும் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாயம் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். பிபி நமக்கு அதிகமாக இருந்தாலும் அது ஹார்ட் அட்டாக் போன்ற விஷயங்களை நமக்கு உண்டு பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாம இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் வாழைப்பழங்களை எடுத்துக்கலாம். உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கெல்லாம் நம்ம வாழைப்பழங்களை எடுத்துக்கலாம். வாழைப்பழங்களை தொடர்ந்து சாப்பிடுவது உடல் எடையை அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருந்தாலும் இந்த வாழைப்பழங்கள்ல கலோரிகள் மற்றும் கொழுப்பு சத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது குறைவாக தான் இருக்கு. அதே சமயம் வாழைப்பழங்கள்ல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறைந்திருக்கு. உங்களுடைய டயட்ல நீங்க வாழைப்பழங்களை சேர்ப்பதன் மூலமாக உங்களுடைய வயிறு ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில் ஆயிடும். அதாவது எந்த உணவுகளையுமே நீங்க சாப்பிட தேவை, வாழைப்பழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா நார் சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சதால உங்களுக்கு அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய தேவையற்ற நொறுக்கு தீனிகளை சாப்பிடணுன்ற எண்ணமே வராது. இதன் மூலமாக உங்களுடைய வெயிட்டை அதிகரிக்கிறத முதல்ல நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுடைய பசியும் எடுக்க ஆரம்பிக்காது. இதுல இருக்கக்கூடிய சத்துக்களே உங்களுடைய உடலுக்கு சத்துக்களை கொடுக்கும். அப்போ எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம தேவையற்ற உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் குறைச்சிட்டு எடையை உதவிகரமாக குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எடை மேலாண்மைக்கெல்லாம் உதவிகரமாக வாழைப்பழம் இருக்கும். மனநிலையை மேம்படுத்துகிறது வாழைப்பழம். வாழைப்பழத்தில் காணப்படக்கூடிய விட்டமின் B6 எனும் ஊட்டச்சத்து மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. இந்த விட்டமின் B6 என்ன பண்ண முடியும்னா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது டோபமைன் போன்ற செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வைக்கக்கூடிய ஊட்டச்சத்து தான் இந்த விட்டமின் B6. யார் ஒருத்தவங்களுக்கு விட்டமின் B6 குறைவாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இன்னும் டபுள் மடங்கு ஆயிடும். அப்போ விட்டமின் B6 வேணும்னா நீங்க மனநிலையை மேம்படுத்திக்கிறதுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்கள்லாம் உங்களுக்கு சுரக்க ஆரம்பிச்சு மன அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களினுடைய உற்பத்தியில் விட்டமின் B6 முக்கிய பங்கு வகிக்குது. அப்படின்றதால மனநிலையை நீங்க மேம்படுத்திக் கொள்ளலாம். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு வாழைப்பழங்களை எடுத்துக்கலாம். வாழைப்பழங்களில் காணப்படக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தினுடைய நெகிழ்ச்சி தன்மையை பராமரிக்குது. மேலும் சரும சுருக்கங்கள், கோடுகள் போன்ற வயதாகக்கூடிய அறிகுறிகளை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கு. இதன் மூலம் வாழைப்பழங்கள் சரும ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கும். சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, சருமத்தில் எந்த விதமான சுருக்கங்களும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு நம்ம இயற்கையாகவே நம்மளுடைய சருமத்தை மேம்படுத்தி கொண்டு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், பளபளப்பான மென்மையான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கெல்லாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். இயற்கையான இனிப்பு சுவை கொண்டது வாழைப்பழம். இனிப்பு சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறவங்க அந்த எண்ணம் வந்துச்சுன்னா ஸ்வீட் கேர்னிங்ஸை தணிக்கிறதுக்கு ஆரோக்கியமான வாழைப்பழங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய இயற்கையான இனிப்புகள் உங்களுக்கு அந்த இனிப்புகளை சாப்பிட்ட ஒரு ஃபீல் தரும். இந்த ஸ்வீட்டே உங்களுக்கு போதுமானது தான். இதனாலவே செயற்கையாக அதிகமாக இருக்கக்கூடிய இனிப்புகளை நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்க. ஸ்மூத்திஸு, ஓட் மில் அல்லது பேக்கடு குட்ஸ்களில் வாழைப்பழங்களை நேச்சுரல் ஸ்வீட்டராக நீங்கள் பயன்படுத்தலாம். இதன் மூலமாக உங்களுடைய இந்த இனிப்பு சுவை தணிக்கப்படும். இதன் மூலமாக உங்களுக்கு வேற எந்த
செயற்கை இனிப்பும் தேவைப்படாதால அதனால ஏற்படக்கூடிய தீமைகளை எல்லாம் வாழைப்பழம் உங்களுக்கு வந்து கியூர் பண்ணிடும். உடலுக்கு தேவையான ஆற்றலை அதிகரிக்கிறது வாழைப்பழம். வாழைப்பழங்களில் காணப்படக்கூடிய குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் போன்ற இயற்கை சர்க்கரைகள் உடலுக்கு தேவையான எனர்ஜி ஆற்றலை வந்து விரைவாக வழங்குவதோடு ஆற்றலை நீண்ட நேரம் நீடிக்கவும் செய்யும். ஒர்க் அவுட்டுக்கு முன்பு எடுத்துக்கொள்ள வேண்டிய அல்லது மதிய நேரம் ஸ்நாக்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஸ்நாக்ஸாக நம்ம வாழைப்பழங்களை எடுத்துக்கலாம். இதன் மூலமாக நம்மளுடைய உடலில் வந்து எனர்ஜி அதிகரிக்கும் போது உடல் பலம் பெறுவதற்கெல்லாம் வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். என்னதான் வாழைப்பழங்களில் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம எந்த அளவுக்கு வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் சாப்பிடணும். அளவுக்கு மேலே அதிகமாக நம்ம வாழைப்பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தீமைகளை வந்து விளைவிக்கலாம். வாழைப்பழங்கள் பல ஆரோக்கிய நன்மைகளை அளித்தாலும் மிதமான அளவுக்கு தான் வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக ஒரு நாளைக்கு 2 வாழைப்பழங்களுக்கு மேலே நீங்கள் சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் வந்து கடுமையான உடல் உழைப்பு அல்லது வழக்கமான உடற்பயிற்சியில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்களுடைய இழந்த ஆற்றலை நீங்கள் மீண்டும் பெறுவதற்கு 3 வாழைப்பழங்களை வேணால் உட்கொள்ளலாம். நீங்கள் கடுமையான உழைப்பு மேற்கொள்றீங்கன்னா 3 வாழைப்பழங்களை சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு வாழைப்பழங்களை சாப்பிட்டாலே போதும். ஸோ இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது அவங்க வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களோட ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு ஒருவேளை வாழைப்பழங்களை அதிகப்படுத்திடலாம். அதிகமாக நீங்கள் வாழைப்பழங்களை சாப்பிடும்போது உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு உண்டாகும். வாழைப்பழத்தில் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் அதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது இயற்கை சர்க்கரை வந்து அதிகமாக நீங்கள் சாப்பிடுவது பல் சொத்தையை உங்களுக்கு ஏற்படுத்தும். குறிப்பாக வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மாவு சத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பற்களுக்கு இடையே எளிதில் ஒட்டி கொள்ளும். எனவே மாம்பழம் சாப்பிட்ட 2 மணி நேரத்திற்குள்ள நீங்கள் பல் துலக்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா அது உங்களுடைய பற்கள்ல வந்து பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சொத்து பல்லா மாறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். வாழைப்பழத்தில் விட்டமின் B6 எனும் ஒரு சத்து நிறைந்திருக்கு. எனவே இது வந்து அதிகமாக நீங்கள் உட்கொள்ளும் போது நரம்புகள் பாதிக்கப்படும். இப்போ விட்டமின் B6 இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனச்சோர்வு அதிகமாகும். அதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டபுள் மடங்கு ஆகும். அதுக்காக நம்ம விட்டமின் B6 வேணும் அப்படின்றதுக்காக அளவுக்கு அதிகமாக வாழைப்பழங்களை எடுத்துக்கூடாது. அளவோட மட்டும்தான் சாப்பிடணும். அது அளவுக்கு மீறி சாப்பிட்ட முடியும் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய வாழைப்பழமே நரம்புகளை வந்து பாதிக்கக்கூடியதாக மாறிடும். எனவே நீங்கள் விட்டமின் B6க்காக வாழைப்பழங்களை சாப்பிட்டு நரம்புகளை அளவோடு நீங்கள் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வாழைப்பழங்களுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. குறிப்பாக வாழைப்பழங்களை அதிகம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா விரைவில் உங்களுடைய உடல் எடை வந்து இன்னும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். கலோரிகள் எல்லாமே வந்து இதில் குறைவாக இருக்குது. கொழுப்பு சத்துக்களுமே வளமான அளவில் இருக்குது. அப்படின்னாலும் வாழைப்பழங்களை நார் சத்து அதிகமாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இதை அதிகமாக எடுத்துக்கொண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா விரைவில் உங்களுடைய உடல் எடை குறையிறதுக்கு பதிலாக அதிகரிக்க தான் ஆரம்பிக்கும். பச்சை வாழைப்பழத்தில் அதிக அளவு ஸ்டார்ச் இருக்குது. எனவே நீங்கள் அதை அதிகமாக உட்கொள்ளும் போது மலச்சிக்கல், வயிற்று வலி மற்றும் வாயு போன்ற செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். எனவே நீங்கள் கூடுமான வரைக்கும் பச்சை வாழைப்பழத்தை அதிகமாக சாப்பிடாதீங்க. வாழைப்பழத்தில் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய கிளைசமிக் கூறுகள் இருக்குது. அதனால் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவரினுடைய ஆலோசனைக்கு அப்புறம் தான் இது வந்து உட்கொள்ளணும். அதாவது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வாழைப்பழங்களை எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்றத சோதனை பண்ணதுக்கு அப்புறம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லாமல் உங்களுடைய பிளட்ல வந்து சுகருடைய அளவு அதிகமாக இருக்குது, நீங்கள் வாழைப்பழங்களை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தும். சிறுநீரக தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க வாழைப்பழத்தை முடிந்த வரைக்கும் குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா வாழைப்பழத்தில் பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்குது. வளமான அளவில் பொட்டாசியம் வாழைப்பழத்தில் இருக்கிறதால இந்த பொட்டாசியம் நமக்கு அதிகமாக கிடைச்ச ஆரம்பிச்சது அப்படின்னா சிறுநீரகம் தொடர்பான பாதிப்புகள், சிறுநீரக கற்கள் உருவாகிறது போன்ற பிரச்சனைகள் கூட வரலாம். எனவே சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குறைவான அளவு தான் வாழைப்பழங்களை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டா அது எனக்கு பிரச்சனை தரும்னு சொல்லக்கூடியவங்களாம் கண்டிப்பாக வாழைப்பழங்களை எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லதுதான். மற்றவர்கள் அளவோடு வாழைப்பழங்களை சாப்பிட்டு நிறைய மருத்துவ நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.